கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த மத்திய வேளையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஒளிநாடா மூலம் ஒளிபரப்புவது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்று ஒரு தெய்வ மனுஷனை குறித்து தியானிப்போம். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் அற்புதமான புத்தகம். ஒரு மனுஷனை இந்த பூமியில் ஆண்டவர் படைச்சி அவனுக்கு எந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அவன் எப்படி கிரியை நடப்பிக்கிறான், அவன் எப்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான்றதை இந்த தானியேல் புத்தகத்தில் குறித்து நீங்கள் வாசித்தினா தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகாஹிம் என்ற ஒரு ராஜா எருசலேமை ஆண்டு கொண்டு வருவார். அவர் 3 வருஷம் முடிந்த பின்பு அங்கு பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேசர் படையெடுத்து போய் அந்த தேசத்தை பிடிக்கிறார். அப்பொழுது அந்த யோகாஹிம் என்ற ராஜா தேவனுடைய பாத்திரத்தையும் சில வாலிபர்களையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இப்பொழுது தானியேலோட தகப்பன் பேர் வேதத்தில் பதிவிடப்படலை, தாயின் பேர் பதிவிடப்படலை. ஆனால் அவனுக்கு அந்த எரிசல் இருக்கும்போது அவன் தவறாமல் 3 முறை ஜெபிச்சிருக்கான். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவனுக்கு 18லேருந்து 20 வயது இருக்குன்ட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்பொழுது இவனை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த தேசத்தில் விட்டுட்டாங்க. அந்த தேசத்தை பார்த்திங்கன்னா எருசலேம் மேலே இருக்கிற மாதிரி அந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம் கிடையாது. அந்த தேசம் விக்கிரக ஆராதனை, மதுபாத போதைகள், இப்படி அநேக பாவ பழக்கம் உடைய அந்த தேசத்தில் இவன் மாத்திரம் ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறான். இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டு தானியேல் 3 வேளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். இவன் ஜெபத்தை கேட்ட அந்த தேசத்தில் இருந்த எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளையும் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு தடைப்படுது. இப்படி இருக்கும்போது தான் பிசாசானவன் தானியேலை எப்படியாவது அழிக்கணும்னு சித்தம் கொண்டு சில மனிதர்களை ஏவி விடுவான். அப்படி ஏவி விடும்போது தான் தானியேல் மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் உண்மை உள்ளவன், தேவனுக்கு பிரியமானவன், நீதி